சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, போற பக்கம்லாம் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கறாங்கன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி கம்பெனில ட்ரை பண்ணி பாருங்க. கன்சல்டன்ட் கம்பெனில ஒரு சில கம்பெனில ட்ரை பண்ணீங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்க மாட்டாங்க. எதனால என்ன ஒரு சில கன்சல்டன்ட் கம்பெனில பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்கறது இல்லைன்னா, அவங்க வந்து சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு சைட் செக்கிங்காக உங்களை வந்து அனுப்புவாங்க. சிவில் இன்ஜினியர் வந்து அனுப்புவாங்க. முனிசிபாலிட்டி செக்கிங் இருக்கிறப்ப உங்களை அனுப்புவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் வந்து தான் அவங்க வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கோப் தான், அவங்களோட தேவையினால வந்து கன்சல்டன்ட் கம்பெனில வந்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வந்து அழைச்சிட்டு போய் சைட் ஒர்க் பார்த்து செக்கிங் எல்லாம் இந்த குவான்டிட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சக்கப்புறம் உங்களுடைய எஸ்பெக்ட் டிராயிங் எல்லாம் செக்கிங் முடிச்சக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. அதனால தாங்க ஒரு சில கம்பெனி வந்து சிவில் இன்ஜினியர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்கறது இல்லை. இப்படி கன்சல்டன்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டிங் குவான்டிட்டி சர்வே நீங்கள் பண்ண போறீங்களா, கன்சல்டன்ட் ஒர்க்கிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கம்பெனி சேலரி மட்டும் தான் இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் எதுவும் தர மாட்டாங்க. கன்சல்டன்ட் ஆஃபீஸ் டைம் க்ளோசிங் அந்த டைமில் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை பிக் பண்ணி எடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமிங் பர் ஹவர் 200 தராம அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கம்பெனி சேவிங்ஸ் தான். அதனால வந்து அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு சேலரியாக கொடுத்துருவாங்க. அதனால கம்பெனி உங்களை எடுக்கிறதுனால கம்பெனிக்கு எந்த வித லாஸும் கிடையாது.